ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை சூப் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு, இஞ்சி தேவையான அளவு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்க போகிறோங்க. நீங்கள் உரல் மாதிரி சின்னதாக வீட்டில் எதுனா அந்த குத்தி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வச்சு நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிறோங்க. நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சுருக்கோம். நல்லா பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து அந்த கீரையை அதில் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அதை போட்டுடலாங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாதுங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாங்க. நல்லா கொதிக்க விடணும். ஃபஸ்ட்டு ஒரு கொதி வந்தோடனே பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சிடணுங்க. சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடணும். நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணுறோம். இந்த சூப்பு யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்களுக்கு தாங்க. ப்ளட் லெவல் வந்து கம்மியாக இருக்குது, ஓகேங்களா, ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்குது, பாடியில் அயன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லைங்க, எல்லாருமே வீக்லி ஒன்ஸ் இந்த சூப்பு சாப்பிட்லாங்க. பாடி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து குறையாமல் பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து ரெகுலராகவே இந்த சூப் வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து ஃபுல்லாக சிம்மிலேயே இருக்கணுங்க. சிம்மிலேயே வச்சு தான் பார்த்திங்கன்னா அது கொதித்து அதில் இருக்கிற சாரெலாம் இறங்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு, சூப் ரெடி. நீங்கள் இதில் பெப்பர் அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்ல, எல்லாமே நம்ம அதில் போட்டிருக்கு. குடிச்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.